தற்போது முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நாகர்கோவிலில் அரிவாள் வெட்டு காரணமாக பரபரப்பு சிசிடிவி காட்சியில் வெளியாகியுள்ளன. அந்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நாகர்கோவிலில் இரு தரப்பினர் விரட்டி வெட்டி கொண்ட பரபரப்பு சிசிடிவி காட்சிகள். முன்விரோதம் காரணமாக பூதப்பாண்டியை சேர்ந்த அஜின் மற்றும் ராமன் புதூரை சேர்ந்த ராஜு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. சந்தையில் அரிவாள் கத்தியுடன் இருதரப்பும் விரட்டி வெட்டியதால் பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். சினிமா காட்சியை மிஞ்சும் அளவுக்கு நடந்த சம்பவத்தால் நாகர்கோவிலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நாகர்கோவில் அருகே சினிமா காட்சியை மிஞ்சும் அளவுக்கு நடந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் இரு தரப்பினர் விரட்டி வெட்டி கொண்ட பரபரப்பு சிசிடிவி காட்சியில் வெளியாகியுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சுனில்குமார் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சுனில்குமார், இது பற்றிய விரிவான தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் கிருஷ்ணன் சார். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியர்கள் தென்னாந்தி பகுதியை சேர்ந்த அஜின், இவர் நாகர்கோவில் ராமன்புதூர் மீன் சந்தையில் வியாபாரம் செய்து வருகிறார். இவர் ராமன்புதூரை சேர்ந்த ராஜு என்பவருக்கு முன்விரோதம், இரண்டு பேருக்கு முன்விரோதம் நடந்து வந்திருந்தது. அந்த நிலையில் அஜின் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது அங்கு சென்ற ராஜி உட்பட இருவர் தகராறில் ஈடுபட்டிருந்தனர். மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வெட்டியுள்ளனர். பின்பு இருவரும் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்ற போது பதிலுக்கு அஜின் கத்தியை எடுத்துக்கொண்டு விரட்டி கொண்டு அஜின் மற்றும் உடன் வந்தவரை துரத்தி சென்றனர், வெட்ட முயன்றனர். அது நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் தப்பி சென்று விட்டார். சினிமா காட்சியை போல நடந்த அரிவாள் வெட்ட சம்பவம் பார்த்த மீன் வாங்க வந்தவர்களும் பொதுமக்களும் சிதறி ஓடினர். மக்கள் அதிகம் கூடும் இடத்தில் நடந்த இந்த சம்பவம், அரிவாள் வெட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிலையில் இந்த சிசிடிவி காட்சி தற்போது இணையதளங்களிலும் வைரலாகி கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை குறித்து நேசமணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் வெட்டு காயமடைந்த அஜின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கிருஷ்ணன், விரிவான தகவல்களுக்கு நன்றி சுனில்குமார்.